நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி ஜெகா பேசுகிறேங்க. நாட்கோ ஃபார்மாவை நிறைய பேர் யூடியூப்பில் பல்வேறு விதமான கருத்துக்கள் போயிட்டுருக்கு. ரொம்பவுமே ஹாட் டாப்பிக்காக இருக்குது. இந்த நாட்கோ ஃபார்மாவோடைய ப்ரைஸ் மூமெண்ட், அதனுடைய ப்ராஃபிட்டு அண்ட் லாஸ் பொசிஷனிங்கை லாஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸுக்கு நான் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஜஸ்ட் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது இல்லாமல் இது சம்மந்தமாக உள்ள நபர்களுக்கு இதை அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கப்புறம் உங்கள் தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாட்கோ ஃபார்மா ஹை லோ மூமெண்ட்டு வித்து ப்ராஃபிட் லாஸ். இப்போ 2015 26 பிப்ரவரி 2015 அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ₹266 இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒருத்தர் வாங்கியிருந்தார் அப்படின்னா அதனுடைய மேக்ஸிமம் பீக்கு ₹1079 போகுது ஹையே 16 ஜூன் 2017. ஸோ கிட்டத்தட்ட 841 நாளில் கிட்டத்தட்ட 306% ப்ராஃபிட்டுங்க. ஸோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட மந்தில் சொன்னோம்னா 28 மாதங்க. ஸோ அடுத்தபடியாக அங்கேருந்து அந்த ஷேர் விறுவிறுன்னு கிட்டத்தட்ட ₹402 லோவை டச் பண்ணுது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 மார்ச் 2020 கிட்டத்தட்ட 1013 நாட்கள் எடுத்துக்குது. கிட்டத்தட்ட 34 மாதம்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அங்கே ஒருத்தர் வாங்கியிருந்தார்னா கிட்டத்தட்ட 63% அவர் நெட் லாஸ் ஆகியிருப்பார். ஸோ இந்த இடத்துல திரும்ப ஒரு அப் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து பழைய ஹையை பிரேக் பண்ணுதுங்க. ஸோ கிட்டத்தட்ட 1166 அப்படிங்கிற ஹையை 5 ஜூலை 2021 கிட்டத்தட்ட 467 நாள்லேயே, எக்ஸாக்டாக சொல்ல போனால் 16 மாதத்துலேயே 190% பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்குதுங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஸோ இந்த 190 கிட்டத்தட்ட டபுள் த அமௌண்ட்டு 100-200% பக்கம் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ப்ராஃபிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட நியர்லி ₹520 டச் பண்ணுது 16 மார்ச் 2023. இதற்கான நாள் கிட்டத்தட்ட 619 நாள் எடுத்துக்குது. ஸோ இந்த 619 நாளில் கிட்டத்தட்ட 21 மாதம்னு வைங்களேன், 21 மாதத்தில் 55% லாஸ் காட்டுது. கிட்டத்தட்ட 55% லாஸில் நிற்கிதுங்க. ஸோ இங்கிருந்து ஒரு அப் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த அப் மூவ்மெண்ட்டில் 1639 அப்படிங்கிற ஒரு ஹை, நியூ ஹையை 12 செப்டம்பர் 2024 இப்போ ரீசண்டாக 546 நாள் அப்படின்னா கிட்டத்தட்ட 18 மாதத்தில் 215% ப்ராஃபிட் கொடுத்துருக்குங்க. ஸோ அங்கேருந்து இப்போ குவார்ட்டர்லி Q3 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அப்படிங்கும்போது இப்போ ₹861 லோவை டச் பண்ணியிருக்கு. பிப்ரவரி 17, 2025 இன்னையோட நிலைமையில் கிட்டத்தட்ட 158 நாளில் கிட்டத்தட்ட 47%, அதாவது 5 மாதத்தில் இந்த கடந்த 10 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு ஷார்ப் ஃபாலை இது கொடுத்துருக்கு. ஸோ இங்கிருந்து எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு 1 இயர் ஆர் மேபி 2 இயர் கிட்டத்தட்ட 300-600 நாட்கள் 2 ஆண்டுகளில் இதனுடைய கம்பெனியினுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ஷேர் ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, கவலைப்பட வேணாம். இது ஒரு நல்ல கம்பெனி. இந்த கம்பெனியினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் பெட்டராக இருந்துச்சுன்னா எதிர்காலத்தில் இந்த ஷேர் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதை கூடுதலாக வாங்கணுமா இல்லை ஃபர்தராக வச்சுருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கான பர்சனல் மென்டாரை கன்சல்ட் பண்ணிட்டு முடிவெடுங்க. ஃபர்தராக எதுவும் தகவல் தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவ உங்கள் வெற்றி கூட்டாளி ஜெகா. இந்த மாதிரி அறிவின் துணை கொண்டு 10 இயர்ஸ் ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாமா டிசைட் பண்ணி எடுக்கிற முடிவில் நீங்கள் கிட்டத்தட்ட 100% ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம எடுத்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இதை எடுத்திருக்கோம். நீங்கள் இது மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸை ஃபண்டமெண்டலாக கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஃபேக்டரை அனலைஸ் பண்ணும்போது தான் அந்த ஸ்டாக்கை வாங்கலாமா இல்லை இந்த டைமில் விற்கலாமா அப்படிங்கிறத டெக்னிக்கல் மூமெண்ட்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. தேங்க்யூ.